Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. Today we are going to complete a unit 2. So in unit 2, your last topic is about an UMTS. So before enter into UMTS, I just want to give an overview about your GPRS. So the GPRS is very important 13-mark question. So GPRS abbreviation is your Global Purpose Radio Subsystem. ஸோ இந்த குளோபல் பர்பஸ் ரேடியோ சப்சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சரில் 2 நோட்ஸ் இருக்குது. ஒன்று எஸ்ஜிஎஸ்என், அனதர் ஒன் இஸ் யுவர் ஜிஜிஎஸ்என். எஸ்ஜிஎஸ்என் அப்படின்னா யூ ஆர் சர்வைவிங் யுவர் ஜிபிஆர்எஸ் சப்போர்ட் நோட். தென் ஜிஜிஎஸ்என் இஸ் கேட்வே ஜிபிஆர்எஸ் சப்போர்ட் நோட். ஸோ இந்த நோடை யூஸ் பண்ணி தான் உங்களோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. You have a mobile station, so from that mobile station your base station receiver will be there. So அதில் வந்து SGSN GGSN டிவைட் ஆகிருப்பாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல்ஆர், தட் இஸ் ஹோம் லொக்கேஷன் ரிஜிஸ்டர் இருக்கும். அதுக்கப்புறம் விசிட்டர் லொக்கேஷன் ரிஜிஸ்டர் விஎல்ஆரை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுறாங்க. தென் வாட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் EIR அப்படின்னா எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர். ஸோ இந்த ஒவ்வொரு ரிஜிஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்புக்குள்ளே, ஸோ அந்த குரூப்புக்குள்ளே அவங்ககிட்ட இருக்கிற GPRS சிஸ்டம் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், GSM வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண டெக்னிக். GPRS வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷனுக்கும் தேர்ட் ஜெனரேஷனுக்கும் இன்பிட்வீனில் தான் வந்து GPRS வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதாவது GSMலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது GPRS. இது எந்த பீரியடில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து தேர்ட் ஜென்ரேஷனுக்கு இன்பிட்வீன் கேப்பில். அதனால இதோட ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஜென்ரேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் GPRS உடைய டிரான்ஸ்மிஷன் பிளேன் ப்ரோட்டோகால். இந்த பிளேன் ப்ரோட்டோகாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டேஷன் இருக்கும், அதில் இருந்து SGSSம் GGSSம் டிவைட் ஆகும். அதனுடைய பேஸ் டிரான்ஸ்ரிசீவர் சிஸ்டமில் அவங்களுடைய அந்த ரேடியோ சப்சிஸ்டம்ஸ், ரேடியோ, மேக், RLC, LLC அதனுடைய IP வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி டிவைட் ஆகிட்டு அதோட டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டிரைவேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுடைய டிரான்ஸ்மிஷன் பிளேன் ப்ரோட்டோகால். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா we have seen some of advantages and disadvantages, limitations and services of your GPRS. ஸோ GPRS உடைய மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் டு மிஷின் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோயராக தான் இருக்கும். இது இமெயிலை கம்பேர் பண்ணும்போது காம்பர்டபுளாக வந்து எல்லாருமே வந்து ப்ராட்காஸ்ட் வெப் ப்ரௌசிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரான்சிஷன் வந்து எப்பவுமே டிலே ஆகும். ஸோ ஒரு பார்ட்லேருந்து நம்ம இன்னொரு பார்ட்க்கு மூவ் ஆகும்போது இந்த டிரான்சிஷன் டிலே நிறைய இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து கால் கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதோட GPRS சப்போர்ட் வந்து ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட நம்ம GPRS எண்ட் பண்ணிடலாம். யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் உடைய மெயின் டெஃபினிஷன் இது இன்னொரு 13 மார்க் கொஸ்டின். அதாவது இந்த யூனிட் 2வையே ஜஸ்ட் 3 கொஸ்டினாக பிரிச்சுடுவாங்க. ஒன்று GSM, இன்னொன்று GPRS, இன்னொன்று UMTS. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆஃப்லைன் எக்ஸாமாக இருந்தால் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்லைன் கிடையாது தான். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஷூரிட்டி கொடுப்போம், இந்த 3 கொஸ்டின் எப்படியாச்சும் படிச்சிடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 13 மார்க் எடுத்துடலாம். சப்போஸ் இதிலே வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து 50 மார்க்கில் கேட்டால் அது நம்மளோட லக்கு. அதனால் இப்படி டிவைட் பண்ணி படிங்க, அப்படி டிவைட் பண்ணி படிங்க, நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து படிக்க வச்சுருவோம். அதே மாதிரி இந்த யூனிட் 2 இந்த 3 டாப்பிக்காக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட்ஸ் அண்ட் டெஃபினிஷன் ஃபார் UMTS. ஸோ UMTS தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஜெனரேஷனில் GSM, செகண்ட் ஜெனரேஷனுக்கு தேர்ட் ஜெனரேஷனுக்கு இன்பிட்வீனில் GPRS. ஸோ தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது they use the technique called UMTS. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GSM ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் டேட்டாஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு வாய்ஸ் அனுப்பணும், இல்லை ஒரு நான் வாய்ஸ் அனுப்பணும், ஒரு மெயில்ஸ் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு டெலிஃபோன் இருக்குது, எதாவது கம்யூனிகேட் பண்ணுறேன், இல்லை ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரேடியோ ஆக்சஸ் மூலிமா நான் மூவ் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு தேவையான கோட் டிவிஷன், மல்டிபிள் ஆக்சஸ், டைம் டிவிஷன், மல்டிபிள் பேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் ஆகுதோ அதெல்லாம் தான் உங்களோட UMTS கான்செப்டில் மெயினாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த UMTS உடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான கெப்பாசிட்டி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்பீச் குவாலிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதோட மல்டிமீடியா நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வான்ஸ்டு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தா இதோட டேட்டா ரேட்டும் வந்து அதிகம் தான். ஏன்னா 2 Mbps டேட்டா ரேட் இருந்தாலே போதும், உங்களோட 2G மொபைல் சிஸ்டம் அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 4G யூஸ் பண்ணுறதால நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகுது. நான் 2G ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எப்போ அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம் ஒரு 6 இயர்ஸ் பேக். ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸ் கூட இருக்கும். 6 to 7 இயர்ஸ் பேக்கு நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணேன். என்னோடய ஃபோனில் நான் யூஸ் பண்ண என்னோட டேட்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2G சிம் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
அந்த 2Gல பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு என்ன டீடைல்ஸ் வேணும், நான் ஒரு மெயில் ஆக்சஸ் பண்ணணும். அப்போல்லாம் வந்து 2G வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு மெயில் செக் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ஏர்டெல் மோடம் இல்லைனா வந்துட்டு பிஎஸ்என்எல் மோடம் அது மாதிரி யூஸ் பண்ணி அந்த மோடம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ கனெக்ட் பண்ணி தான் ஒரு மெயில் செக் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாஸ் ஏதாவது செக் பண்ணணும். அப்போல்லாம் சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய கிடையவே கிடையாது. FB தவிர வேறு எந்த சோஷியல் மீடியாஸும் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் கிடையாது. இல்லை நான் அது மாதிரி எதாவது செக் பண்ணணும், இல்லை யாருக்காச்சும் மெயில் சென்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட அந்த மோடமை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ லேப்டாப் இருந்துச்சுன்னா ஓகே எடுத்துகிட்டு போகலாம். லேப்டாப் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் ஹோம் டிவைஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐ கான் ட்ராவல் அலாங் வித் மீ இன் ஈஸியர் மேனர். அது மாதிரி நான் 2G யூஸ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2G வந்து நான் மோடமில் கனெக்ட் பண்ணதும் கிடையாது. 3G தான் வந்து நான் மோடமில் கனெக்ட் பண்ணேன். 2G நான் ஃபஸ்ட்டு மோடமில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அந்த மெயில் அது போய் சென்ட் ஆகிறதுக்குள்ளே போதும் டப்பா அப்படின்னு ஆகிடும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு மொபைல் வாங்கிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வாங்கி அதில் 2G சிம் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சுத்தமாக எனக்கு டவரே கிடைக்காது. நான் எந்த ப்ராசஸ் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே இட் வில் டேக் ஆஃப் அ டே. ஸோ அதுக்காகவே நான் ஆஃப் டே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் தூக்கி போட்டேன் அந்த சிம் கார்டை. அதுக்கப்புறம் நான் 3G மோடம் யூஸ் பண்ணி 3Gலேயே ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 3Gயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் டேட்டாவாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3G சப்போர்ட் பண்ணுறதுக்கான மொபைல் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ தான் 5000 6000 எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன், எல்லாமே ஆண்ட்ராய்டு. இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது, லாலிபாப் இருக்குது, OS இந்த OS இருக்குது, பிளாக்பெரி OS இருக்குது, அப்படி இப்படி iOS இருக்குன்ட்டு எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. நான் சொல்கிறேன் எல்லாமே 6 years 7 years பேக். உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அப்போல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏதோ ஒரு பேசிக் செட்டாக டச் ஃபோன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டச் ஃபோனில் தான் வந்து நாங்கள் 2G 3G அப்படின்ற கார்டு போட்டு அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நாங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான். இப்போ தான் ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் போதும், உங்களுக்கு டேட்டாவும் கிடச்சிது, வாய்ஸ் காலும் கிடச்சிது. இப்போல்லாம் யார் வந்துட்டு வாய்ஸ் காலுக்குன்ட்டு செப்பரேட்டாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க? பேசிக் செட்டில் மட்டும்தான் அது எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ரீசார்ஜ் பண்ணல வந்து டேட்டா எவ்வளோ தரீங்க? 1.5 GB 2 GB அதை தான் நம்ம கேட்குறோம். நாங்கள் அப்போல்லாம் வந்து ஒரு 5 years 6 years முன்னாடிலாம் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு காலுக்கு எவ்வளோ பைசா போகும்? ஒரு செகண்டுக்கு எடுத்துப்பீங்களா, இல்லை ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துப்பீங்களா, இல்லை நான் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் 250 ரீசார்ஜ் பண்ணால் 250 எனக்கு ஃபுல் டாக் டைம் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கு டேட்டா நாங்கள் செப்பரேட்டாக செலவு பண்ணிட்டு இருந்தோம். 2G 3G நான் யூஸ் பண்ணி செப்பரேட்டாக போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ அது மாதிரி கிடையாது. ஒரே ஒரு ப்ரைஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே டேட்டாவை தான் கேட்குறோம். ஏன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் அப்படின்றது இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. அப்போ அன்லிமிட்டெட் கால்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதை மாதிரி நான் அந்த சிம் கார்டு 3G சிம் கார்டை யூஸ் பண்ணி என் மொபைலில் போட்டேன். அதை நான் போட்டு யூஸ் பண்ண பார்த்தா டச் மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டச் மொபைலில் போட்டு நான் சாம்சங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக டவரே கிடைக்காது. அப்போல்லாம் வந்து டாப் டவர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், அதை விட்டு ஏர்செல், இது 2 மட்டும் தான் இருந்துச்சு. அப்போது ஜியோ அப்படின்றதே கிடையாது. ஏர்டெல் ஏர்செல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிஎஸ்என்எல் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணது கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா UMTS, GSM, GPRS எப்படி உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆச்சு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்து அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ 3G டேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம என்ன தான் எங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போல்லாம் UMTSஆக இருக்கட்டும், இல்லை உங்கள் GSM GPRS சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போது அதனோட ஸ்பீச் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹையராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 4G வரல. அப்போ 2G 2.5Gயை கம்பேர் பண்ணும்போது 3Gயோடைய ஸ்பீச் குவாலிட்டி ஹையராக இருந்துச்சு. ஸோ அந்த டேட்டா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 Mbps ஒர்க் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஹோம் என்விரான்மெண்ட்டில் உங்களுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதை ஆக்சஸ் பண்ணாங்க. அப்போலாம் இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்பே கிடையாது. எப்போ 4G வந்துச்சு அப்போ தான் எல்லா ஆப்புமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது உங்களுடைய மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் UMTS. ஓகே, ஸோ UMTSோட ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் when compare with your GSM and GPRS. GPRS ஆர்கிடெக்சர் கொஞ்சம் ஈஸி when compare with your GSM ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான டயக்ராம் எடுத்து டீச் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு புக்கு 13 ரெகுலேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா GSMோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் செம்மையாக கொடுத்துருப்பாங்க. அதோட ஓவர் வியூவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலாபரேட்டாக இருக்கும். அந்த டயக்ராமை நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன்.
எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தரவு பண்ண வச்சுடுவேன். அந்த டயக்ராமை நீங்கள் நீட்டாக போட்டு உள்ளே இருக்க டாபிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அவுட் ஆஃப் 13க்கு 11 மார்க்ஸ் கொடுத்துடணும்னு தோணும். அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரெயினப் பண்ணி வச்சுடுவோம். ஸோ ஜிஎஸ்எம் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் கம்பேர் பண்ணி யூஎம்டிஎஸோட ஆர்கிடெக்சர் ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா யூசரோட எக்யூப்மெண்ட் இருக்கும், ஒரு கரஸ்பாண்ட் நோடு எடுத்துப்பாங்க, அதை கரஸ்பாண்ட் நோடு அப்படின்னு சொல்லாங்க, இல்லைனா வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு அப்படி சொல்லுவாங்க. பட் இதில் வந்து அது வந்து கரஸ்பாண்ட் நோடு தான். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தலாம் யுட்ரான் அப்படின்றது ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கும். அந்த யுட்ரானோட ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய யூஎம்டிஎஸோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட் ஆகும். ஸோ உங்கள் யுட்ரான் அப்படின்னு வரும்போது அது யுட்ரானோட நெட்ஒர்க்ஸ் இருக்கும், யூசர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் கோர் நெட்ஒர்க்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் யுட்ரானுடைய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வாட்ஸ் த மீனிங் ஃபார் டொமைன். ஒரு டொமைன் நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த டொமைன் மூலயமா தான் என்னோட ஆக்சசிபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஐஎம் உடைய டொமைன் இருக்கும், அதுக்கப்புறம் மொபைலோட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவேன். அந்த மொபைல் எக்யூப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னோட ஜிபிஆர்எஸ் எங்கெல்லாம் ஆக்சஸ் ஆகுதோ அது ஆக்சஸ் ஆகிறதுக்கான ஃபுல் எக்யூப்டு டீட்டெயில்ஸும் நான் கேதர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து மொபைல் எக்யூப்மெண்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், என்னோட நெட்ஒர்க் டொமைன் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இடத்துல நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இது எதுக்காக நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூனிவர்சலாக எனக்கான நெட்ஒர்க்ஸ் வந்து நான் கேதர் பண்ணணும். அப்போது அந்த யூனிவர்சலாக நான் அந்த நெட்ஒர்க்ஸ் நான் கேதர் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு ஒவ்வொரு டொமைனுடைய லிங்க் இருக்கணும். ஸோ லிங்க் இருந்தால் மட்டும்தான் என்னால் என்னுடைய டொமைனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும் வீடுக்கிட்டையுமே வந்து டவர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த டவரில் கீழே இருக்கிறதா வந்து பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நான் நார்மலாக ஈஸியாக சொல்கிறேன், அந்த பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க டெக்னீஷியன்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து இப்போது பெரிய சிட்டிஸில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்மளோட பிளேஸ்லாம் அந்தளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. when you compare with your பெங்களூர் அதே சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் பெங்களூர் ஸ்டேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ பெங்களூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நெட் ஆக்சசிபிலிட்டி இல்லை அப்படின்னாலே அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லா ஐடி இண்டஸ்ட்ரீஸும் மேக்ஸிமம் அப்படி தான். இப்போ உங்களோட டவரில் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கா, ஸோ அந்த டவரில் நீங்கள் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து ஒரு ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஒயிட் ஆர் ஆஷ் கலர் சம்திங் எல்ஸ் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களோட ஆண்டனா சிக்னல்ஸை ரேப் பண்ணும். ஸோ மேலே இருந்து உங்களோட சேட்டலைட் சிக்னல்ஸை ரேப் பண்ணி அந்த ஆண்டனாஸ் மூலயமா நீங்கள் என்ன டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க்கு சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு மூவியே இருக்குது. பட் எனக்கு இப்போ அந்த மூவியோட நேம் எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுவே கிளாஸ் ரூமாக இருந்தால் நான் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தா நீங்களே எனக்கு அந்த மூவியோட நேம் சொல்லிடுவீங்க. பட் இப்போ எனக்கு அந்த மூவியோட நேம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தா ஒரு ப்ராஜெக்டாகவே இதை செஞ்சுருப்பாங்க. அது ஆன்லைன் அப்படியே உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருப்பாங்க. அதை நான் மேபி நெக்ஸ்ட் செமஸ்டரில் உங்களை மீட் பண்ணனா இதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நான் அது உங்களை ரீகால் பண்ண வைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் நம்ம ஒரு கொடுக்குற ஒரு மிஸ்டு கால்ஸோட வேல்யூஸே என்னென்னு உங்களுக்கு அதில் காமிச்சிருப்பாங்க. நம்ம சிம்பிளாக ஒருத்தங்க முன்னெல்லாம் நடக்கும் நிறைய மிஸ்டு கால்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நான் அப்போ சொன்னேன் இல்லைங்களா, டாக் டைம் எல்லாமே வந்துட்டு பைசா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 250 ரீசார்ஜ் பண்ண 250 ஃபுல் டாக் டைம் வருமா, ஸோ அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ பைசா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசா அப்போ நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தோம் ஒரு 5 years பேக் இல்லை 4 years பேக்காக. இப்போ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே டேட்டாஸ் ஆகிடுச்சு, அன்லிமிட்டட் கால்ஸ் ஆகிடுச்சு. ஜியோ அப்படின்றது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தோம். அப்போலாம் அது பார்த்தா நம்ம கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். அந்த மிஸ்டு கால் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிங் தான் அடிக்கும், டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த ஒரு ரிங் மிஸ்டு காலுக்கு ஒரு ஆண்டனா சிக்னல்லேருந்து ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கு அந்த நெட்ஒர்க்கு எப்படி அந்த சிக்னல் பாஸ் ஆகி அந்த ஒரு ரிங் போகுது அப்படின்றத அழகாக எலாபரேட்டாக அந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி மூவிலாம் பார்க்க நல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம சொல்ல வரோம் இஎம்டிஎஸ் சிக்னல்ஸில். ஸோ ஒரு டொமைன் இருக்குது அப்படின்னா அந்த டொமைன்லேருந்து அந்த ஹோம் நெட்ஒர்க்லேருந்து அந்த பர்டிகுலர் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவருக்கு வந்துட்டு அந்த ஆண்டனா சிக்னல்ஸ் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகிட்டு அந்த சிக்னலில் அவங்க அந்த இடத்துல இருக்கிற பேஸ் ஸ்டேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் மேலே எப்பவுமே கீழே வந்து பேஸ் ஸ்டேஷன் இருக்கும், டவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஏறி டெக்னீஷியன்ஸ் ஏறி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா அது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. நீங்கள் டவரில் பார்த்தாலும் உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸை பிடிச்சி கிளைம் பண்ணுவாங்க. ஸோ மேலே கிளைம் பண்ணி உள்ளே அந்த ஆண்டனா நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரவுண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் அது நிஜமாவே ரொம்ப ரிஸ்க்கு தான். அது வந்து ரொம்ப ரேராக தான் அந்த ஆப்ஷன் எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து பேஸ் ஸ்டேஷன்லேயே கனெக்ட் பண்ணி அந்த ஆண்டனாவில் ஏதாவது எரர் இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம பேஸ் ஸ்டேஷன்லேயே சரி பண்ண முடியுமா அப்படின்றத மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஒன்றுமே முடியலன்ற பட்சத்தை தான் அங்கே ஏறுவாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒர்க் தேர். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால நான் வந்து ஷியூராக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ அது மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அதுக்குள்ளே இருக்கிற சிக்னல்ஸ் வந்து அதனால எனக்கு அந்த சிக்னல்ஸோடைய வேவ் லென்த் என்ன, அது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றது அவங்ககிட்ட நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிப்பேன். ஸோ அதனால எனக்கு தெரியும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎம்டிஎஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த சர்வைவிங் நெட்வொர்க் டொமைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருந்து தான் உங்களுடைய நெட்வொர்க்கோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன், இது உங்கள் யூஎம்டிஎஸ் உடைய கோர் நெட்வொர்க். இந்த கோர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 3G உடைய இருக்கும், 2G உடைய பேஸ் ஸ்டேஷன் கூட லிங்க் ஆயிருக்கும். ஸோ இந்த லிங்க் ஆயிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்எம் 2G அப்படின்னாலே அது ஜிஎஸ்எம் தான், 2.5நாலே அது ஜிபிஆர்எஸ் தான், இல்லை இன்டர்மீடியட் பிட்வீன் 2G and 3Gனாலும் அது ஜிபிஆர்எஸ் தான். இப்போ இதில் பாருங்கள், ஆர்என்எஸ், சிஎன், பிஎஸ்எஸ் அப்படின்னு 3 இருக்குது. சிஎன் அப்படின்றது உங்களுடைய யூஎம்டிஎஸ், அந்த யூஎம்டிஎஸ்குள்ளே ஜிபிஆர்எஸோட ஒர்க் நடக்குது. இங்கே ஆர்என்எஸ் அப்படின்றது உங்களோட யூஎம்டிஎஸ் தான், பிஎஸ்எஸ் அப்படின்றது உங்களோட ஜிஎஸ்எம். ஸோ இந்த மூணுமே, ஸோ உங்கள் 3 நெட்வொர்க்ஸுமே அதனோட குளோபல் சிஸ்டம்ஸை ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி அதனுடைய கோர் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 99 கோர் நெட்வொர்க்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கோர் நெட்வொர்க், அதாவது சிஎன், நம்ம ஜிஎஸ்எம்ல சிஎன் அப்படின்னா கரஸ்பாண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிஎன் அப்படின்றது கோர் நெட்வொர்க். ஸோ ஒரு கோர் நெட்வொர்க்லேயே வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் டொமைன்ஸ், கிட்டத்தட்ட 1000 டொமைன்ஸ் இல்லைனா வந்து 500 டொமைன்ஸ் மினிமம் வந்து பார்த்தா நான் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ 99 கோர் நெட்வொர்க்கில் நான் எவ்வளோ டொமைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டொமைன் இன்னொரு டொமைன் கூட வந்து சர்வைவிங் பண்ணும்போது அதோட ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குது, ரேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா கோர் நெட்வொர்க்ஸோடைய கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோம் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். அது இன்டர் ரிலேட்டட் ஆகிற எல்லா டிரான்ஸ்மிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸோடைய டிரான்ஸ்மிஷன்ஸ் தான். அப்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸோடைய டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து உங்களுக்கு வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்கள் யூஎம்டிஎஸ் கோர் நெட்வொர்க்கோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு நோடோட என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ஆர்என்எஸ் சொன்னாலே ரேடியோ நெட்வொர்க் சப்சிஸ்டம், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கால் வருது அப்படின்னா அந்த கால் வந்து எங்கேருந்து வருது, அதனுடைய சோர்ஸ் நெட்வொர்க் என்ன, அந்த நெட்வொர்க் வந்து யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா அட்மிஷன்ஸ் கண்ட்ரோல்ஸும் வாங்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்கும் என்கிரிப்ஷன் அந்த டீக்ரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம் ஸ்விட்சிங் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால் கான்வர்சேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதனுடைய மல்டிப்ளெக்ஸிங்கோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரேடியோ ரிசோர்ஸ் கண்ட்ரோல், நான் கோட் அலோகேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர்ஸ். ஸோ ஹேண்ட் ஓவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜிஎஸ்எம்மாக இருக்கட்டும் இல்லை யூஎம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், ஹேண்ட் ஓவர் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம செல்ஸ் ஃபார்மேட்லாம் சொல்கிறோம். ஸோ செல்ஸ் அப்படின்போது இங்கே வந்து எக்ஸகல் ஷேப்பில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு செல்லை நான் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேதர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கேதர் பண்ணும்போது அதனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் மெத்தடுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஹேண்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் நோட் பி. இந்த நோட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் டிவிஷன், மல்டிபிள் ஆக்சஸ், இல்லைனா வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் டைம் டிவிஷன், இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்ச்டு டொமைன். இந்த சர்க்யூட் ஸ்விட்ச்டு டொமைனில் ஒரு கிளாசிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாசிக்கல் சர்க்யூட்ஸ் ஏற்ற மாதிரி உங்களோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது வேரி ஆகும்போது அதோட பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதுக்கு வேணும் அப்படின்னா அதோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்விட்ச்டு டொமைன் தேவைப்படும். ஸோ இதுதான் அதனுடைய டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யுட்ரான் இருக்குது. அந்த யுட்ரான் வந்து பார்த்தோன்னா ஒரு யூசர் பிளேனில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த யூசர் பிளேனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் யூசர் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 3G MSC யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். இவங்க 2 பேருக்குள்ள நடுவில் தான் வந்து பார்த்தா அந்த யுட்ரானோட ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த யுட்ரான் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மேக் அண்ட் தென் ஆர்எல்சி அப்படின்னா ரேடியோ லிங்க் கண்ட்ரோலர், மேக் அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோலர். இந்த 2 பேருமே வந்து அவங்களுடைய ஏடிஎம் ப்ராசஸ்னால் என்னென்னா அசின்கர்னஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த அசின்கர்னஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ரோக்ராம் மூலமா உங்களுடைய யுட்ரானுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அந்த யுட்ரான் மூலமா நான் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் கேதர் பண்ணுற என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதில் போய் ஸ்டோர் ஆகுது.
இப்போ அது வந்து ஒரு ப்ராசஸில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸில் அது ஸ்டோர் ஆகும்போது அதனுடைய கேப்பபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ அந்த கேப்பபிலிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து பாருங்க இங்கே யுட்ரானுடைய பிடிசிபி இருக்குது, எஸ்டிபி இருக்குது, யூடிபி இருக்குது, ஜிடிபி. ஸோ இந்த யூடிபி அண்ட் தென் ஜிடிபி இது ரெண்டுமே வந்து உங்களோட ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஐபி ப்ரோட்டோகால் ஆர்எல்சியாக இருக்கட்டும் இல்லைனா மேக்காக இருக்கட்டும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு யூஎம்டிஎஸோடைய கோர் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்எனுக்கும் ஜிஜிஎஸ்எனுக்கும் இருக்கிற சப்வேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ எஸ்ஜிஎஸ்என் அண்ட் தென் ஜிஜிஎஸ்எனுடைய சப்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன உங்களுக்கான டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அது ப்ரோட்டோகால்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டாக் சென்ட் பண்ணும்போது அதோட யூசர் பிளேனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஜிபிஆர்எஸ் உடைய டனலிங் ப்ரோட்டோகால் தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. பிடிசிபினா பேக்கெட் டேட்டா கவரேஜ் கன்வர்ஜன்ஸ் ப்ரோட்டோகால். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நோட் வாங்கும். அப்புறம் சப்போஸ் அது அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே உங்களுடைய அன்அக்னாலஜ்மெண்ட் மோடு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் மோடை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரோட்டோகால் பிளேன் ஆஃப் அன் யூஎம்டிஎஸ். தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹேண்ட் ஓவர். ஸோ ஜிஎஸ்எம்லேயே ஹேண்ட் ஓவர் பார்த்தோம், யூஎம்டிஎஸ்லேயே ஹேண்ட் ஓவர் இருக்குது. ஹேண்ட் ஓவர் அப்படின்றது ரெண்டு டாப்பிக்லேயும் இம்பார்ட்டன்ட் தான். எப்போ எந்த ஹேண்ட் ஓவர் கேட்டாலும் எந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி நெட்வொர்க்கில் அப்ரிவேஷன்ஸ் இம்பார்ட்டனோ அதே மாதிரி மொபைல் கம்யூனிகேஷன்லேயும் அப்ரிவேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லா அப்ரிவேஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஹேண்ட் ஓவர் அண்ட் தென் ஹார்ட் ஹேண்ட் ஓவர்னு ரெண்டு இருக்குது. ஹார்ட் ஹேண்ட் ஓவரில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்விட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நடக்கும். ஸோ இன்டர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஓவர் மற்றொரு ஹேண்ட் ஓவர் அதாவது அவுட் சைடில் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியுமே வந்து உங்களுக்கு கேதர் பண்ணிக்கும். அதுதான் வந்து இன்டர் ஃப்ரீக்வன்சி ஹேண்ட் ஓவர். இந்த இன்டர் ஃப்ரீக்வன்சி ஹேண்ட் ஓவரில் இப்போ உங்ககிட்ட ரிசீவர் இருக்காரு அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து மல்டிபிள் சோர்சஸ் கிட்ட இருந்து ஃப்ரீக்வன்சியை கேரியர் பண்ணுறாங்க. அப்படி மல்டிபிள் சோர்சஸ் கிட்ட இருந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வாங்கும்போது அவங்களுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதோட கம்ப்ரஸ் மோட் கொடுத்து அந்த கம்ப்ரஸ் மோடில் தான் வந்து உங்களுடைய அட்ரா எஃப்டிடி அதாவது யூசர் எக்யூப்மெண்ட் வந்துட்டு எல்லா டிரான்ஸ்மிஷனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்எம் உடைய ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அது கேட்டகரைஸ் ஆகும். அதுவே சாஃப்ட் ஹேண்ட் ஓவர் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஹேண்ட் ஓவரில் உங்களுடைய மைக்ரோ டைவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மைக்ரோ டைவர்சிட்டி அப்படின்னு வரும்போது இதுதான் உங்களோட ஆண்டனா சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. இந்த ஆண்டனா சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்யூப்மெண்ட் யூஇ. ஸோ இப்போ இந்த யூசர் எக்யூப்மெண்ட் யூஇயில் உங்கள் நோட்ஸை நான் கனெக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ என்கிட்ட மல்டிபிள் நோடு இருக்குது. இந்த நோடை நான் கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆர்என்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் நோட் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுடைய ஹேண்ட் ஓவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுடைய டைவர்சிட்டியோட வேல்யூஸ் என்னவா இருக்குது. ஸோ அதோட டைவர்சிட்டி வேல்யூஸ் நான் என்ன கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வரலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஎம்டிஎஸ் செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்எம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்எம்லேருந்து வாங்குற எல்லா செக்யூரிட்டி எலமெண்ட்ஸுமே இதுக்கு இஷ்யூ கொண்டு வரும். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் சப்ஸ்கிரைபர், செகண்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அது இல்லாமல் மற்ற செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோர் நெட்ஒர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும், அப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஆசர் செக்யூரிட்டி, நெட்ஒர்க் டொமைன் செக்யூரிட்டி, யூசர் டொமைன் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் டொமைன், விசிபிலிட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎம்டிஎஸ் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு முறை ஆக்டிவேட் ஆகும் போதும் ஒவ்வொரு முறை அது வந்து ஆண்டனா கிட்டேருந்து சிக்னல்ஸ் வாங்கும் போதும் அது வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டேருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்குதான். அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு அத்தன்டிகேட்டடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் உங்களோட ஃப்ரீக்வன்சியை வந்து அது கேதர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
யூஎம்டிஎஸ் உடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேரம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்கா. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நான் என்னோட ரோமிங்கில் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது எனக்கு வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரோமிங் ஆகிடும், என்னோடய ஃபோனுக்கும் ரோமிங் ஆகிடும். அப்போ ரோமிங்கில் இருக்கும்போது என்னுடைய ஆக்சஸ் நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, மொபைல் டெர்மினேட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணால் தான் என்னோட ஆக்சஸ் நெட்ஒர்க்லேருந்து ஒவ்வொரு முறையும் யூஎஸ்ஐஎம், யூசர் சர்வீஸ் ஐடென்டிட்டி மாடியூல், இதுவும் டெர்மினல் எக்யூப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இப்போ இதை ப்ரொவைட் பண்ணும்போது உங்களோட யூசர் அப்ளிகேஷனும் ப்ரொவைடர் அப்ளிகேஷனும் இருப்பாங்க, அதோட ஹோம் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஹோம் நெட்ஒர்க் கிட்ட இருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்டாரம் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய டவரில் நடக்கிற ப்ராசஸ். அந்த டவரில் நடக்கிற ப்ராசஸ் ஒரு யூசர் கிட்ட இருந்து உங்கள் ப்ரொவைடரோட இன்ஃபர்மேஷன்ஸை வாங்குறது. ஹோம் ஸ்டாரம் அப்படின்றது நம்ம மொபைலில் நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஒரு ஆண்டனா சிக்னல் நமக்கு தெரியாது, டவர்லேருந்து எப்படி நம்மளுக்கு சிக்னல்ஸ் வருது, ஒவ்வொரு நம்ம கால் பண்ணும்போது இல்லை டேட்டா யூஸ் பண்ணும்போது எப்படி வருதுன்றது தெரியாது. ஸோ அதனோட ப்ராசஸ் ஹோம் ஸ்டாரம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம ரோமிங்கில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது நம்மளோட செக்யூரிட்டி இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுதான் உங்களோட யூஎம்டிஎஸ் உடைய அத்தன்டிகேஷன் பார்ட். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த அத்தன்டிகேஷன் வரும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் அத்தன்டிகேஷன் கீ நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அதோட சீக்வன்ஸ் நம்பர் வந்து பார்த்தா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் நம்பரை வாங்கிட்டு அதை வந்து நம்ம யூசர் ஏஜென்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹோம் சிஸ்டம்க்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3G அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட் பண்ணி செக்யூர்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. அப்போ அது செக்யூர்டாக இருக்குது அப்படின்னும் போது என்னோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட உங்களோட யூஎம்டிஎஸ் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுது. யூனிட் 2வும் நம்ம முடிச்சிடுறோம். ஸோ இந்த யூனிட் 2உடைய இந்த GSM GPRS நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது சேர்த்து நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருமே மார்க்கஸ் டன் கொடுக்குறீங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தேன், நிறைய பேர் இருக்கீங்க. மகேந்திரன் பிரதர் மட்டும் 2-3 கிளாஸ் மிஸ் ஆகுறாரு. பிரதர் அது என்னன்னு பாருங்கள், டைமுக்குள்ளே உங்களோட அட்டண்டன்ஸ் கொடுங்க. அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு 1 மந்த் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட MCQ டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து MCQ கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும். போன செமஸ்டருக்கான ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ ரிசல்ட் வந்தாவாச்சும் எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நிறைய நெட்லேருந்து MCQ கொஸ்டின் சர்ச் பண்ணுங்கள், நீங்களே ஐபி படிக்க ஆரம்பிங்க. ஸோ மொபைல் கம்ப்யூட்டிங்லையும் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MCQ கொஸ்டின்ஸ் நிறைய கேதர் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.